வணக்கம் மலைகள் நிற நிகழ்ச்சியோட நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 3 பேரும் முதலாவதா யார் கதைக்க போறான்னு சொன்னா, குட்டி பையனுக்கு என்ன பேர்? எங்கட குட்டி பையனுக்கு ஜெரோன். ஜெரோன் அப்பாக்கு என்ன பேர்? அம்மாக்கு என்ன பேர்? சங்கீதா. சங்கீதா. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? ஜெரோன் வீட்டை தம்பியும் தங்கச்சி. தம்பியும் தங்கச்சியும். அப்ப எங்களுக்கு அண்ணா வேண்டாமோ? அப்பே நீங்க அண்ணாவை சொல்லல. அண்ணா வந்திருக்கிறதால அண்ணாவை சொல்லல, அப்படித்தானே? ஏன் அண்ணா அடிக்கிற வேணும்? நீங்க யாருக்கு அடிக்கிற? நீங்க சரி, நாங்க வெயில் படாத வெள்ள தொப்பி பாடுவோமே. பாடுறீங்களோ? நிறைய வெயிலுக்கு தெரிவிங்களோ? யாரோட வெயிலுக்கு போற நீங்க? யாரோட வெயிலுக்கு போற நீங்கள்? அம்மாவோட. அண்ணாக்கு கவலை, தம்பி வந்து வெயிலுக்குள்ள போய் கருத்துட்டானாமண்டு. சரி, எனக்கு இப்ப பாட்டு பாடி காட்டுங்க பாப்போம். வெயில் படாத வெள்ளத்து. வெயில் படாமல வெள்ள தப்பி, வேற வேற வாழ தப்பி, நல்ல நல்ல நடி வாழ தப்பி, நானும் தாரணும் நானும் தாரணும் வெள்ள தப்பி, நல்ல நல்ல நடி வாழ தப்பி, நானும் மெலிவாரம் தாரம் தம்பி. தம்பி தங்கச்சி வேறுங்கோ, தலையை கொஞ்சம் காட்டுங்கோ, எங்க எங்கே பார்ப்போமே ஆடலை சொக்கா போச்சுது. அச்சோ, அப்படி அதால நாங்க தொப்பியை போடாமல் போய் தான் வெயிலுக்குள்ள இருந்திருக்கிறோம். என்ன ஏரோன்? சரி, ஏன் தோடு குத்தி இருக்கிறீங்க நீங்கள்? அம்மா குத்த. ஏன் அம்மா குத்த சொன்னவா? பொடியனண்ட. அச்சோ, பொடியனண்டா தோடு குத்தணும், அப்படித்தானே? அப்ப பொம்பளை பிள்ளைகள்? பொம்பளை பிள்ளைகளா? குத்தையிலம்மா. குத்தையிலையம்மா. நான் பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை. அப்ப நான் தோடையில ஊத்தி இருக்கிறேன், அப்ப நீங்க ஊத்தி இருக்கிறீங்க. ஜெரோண்ட தங்கச்சிக்கு என்ன பேர்? அமீனா. தம்பிக்கு என்ன பேர்? அஷத். அஷத். தம்பியை பிடிக்குமோ தங்கச்சியை பிடிக்குமோ? 2 பேரு. 2 பேரையும் பிடிக்கும், நிறைய பிடிக்கும் 2 பேரையும். இப்போ நீங்கள் தங்கச்சிக்கு தோடு குத்தையிலையோ? ஏன் பொம்பளை பிள்ளைகளுக்கு தோடு குத்துறீல அம்மா, அப்படித்தானே? சரிதானே? சரி, ஓகே. எனக்கு அடுத்தது என்ன செய்து காட்ட போறீங்க? இங்கிலீஷ் பாட்டு பாடுவோமே. கிளப் யுவர் ஹேண்ட் பாடுங்க பாப்பா. கிளப் யுவர் ஹேண்ட்ஸ், கிளப் யுவர் ஹேண்ட்ஸ், it's the music. Clap your hands, jump high, jump high. It's the music, jump high. யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு? அம்மா. அம்மா தான் எல்லாம் சொல்லி தரவா? அப்ப உங்களோட நர்சரியில என்ன சொல்லி தரவையா? படிப்பு. படிப்பு சொல்லி தரவையோ? எந்த நர்சரி? உங்களோட நர்சரிக்கு என்ன பேர்? வாசுகி அருணோக்கு மலரியா. ஓகே. டீச்சருக்கு என்ன பேர்? கோவிடிச்சா. முயல் மாமையும் கதை சொல்றீங்களே, எனக்கு சொல்லுங்க பாப்பா. முயலுக்கும் மாமைக்கும் கரடி போட்டி வச்சதா. அப்ப முயல் பாஞ்சு பாஞ்சு போய் கரசு சாப்பிட்டு மரத்துல நித்திர கொள்ளிதான். ஆமை போய் கோட்டை தாண்டி வின் பட்டுட்டான். ஓகே. ஆமா, வந்து மெதுவா போய் வின் பண்ணிட்டு தான். என்ன முயல் என்ன செய்ததான்? கேரட்டு சாப்பிட்டு மரத்துல நித்திர கொள்ளு. அச்சோ, பிள்ளைக்கு என்னம்மா வேற விருப்பம்? படிச்சு பெரிய ஆளா வந்தா பிறகு எல்லாரும் விருப்பம். என்ன விருப்பம்? டாக்டர் ஆகணும் விருப்பமோ? டாக்டரோ, இன்ஜினியரோ, டீச்சரோ, நர்ஸோ? என்ன விருப்பம்? டாக்டர் ஆகணும். நிறைய நித்திர கொள்ளுவீங்களோ நீங்கள்? போயிட்டு நிறைய படிக்கணும். என்ன அப்புறம் முயல் மாதிரி நித்திரைய கொண்டா நாங்க டாக்டரா வேற இயலாது. சரியோ? சரி, அப்பா அம்மா எங்க? அப்பா உங்களோட வெளிநாட்டு. வெளிநாட்டுக்கு? எந்த நாடு? தெரியா. அவர் வெளிநாட்டுல நிக்கிறார். என்ன உங்களுக்கு வாங்கி தந்தவர்? என்னது? என்ன தந்தவர் அப்பா? அப்பா இன்னும் வேற இல்ல. அப்பா இன்னும் வேற இல்ல. வேறக்குள்ள தான் பிள்ளைக்கு நிறைய கொண்டு வருவார். கொண்டு வருவாரோ? வருவேன். என்னென்ன சொன்னீங்களா அப்பாட்ட கொண்டு வர சொல்லி? ஜீப். ஜீப்? யாரு அந்த ஜீப்ல ஏத்த போறீங்க? எல்லாரையும். அப்ப நானும் வந்து வரலாம் உங்களோட ஜீப்ல. சரி, இப்ப என்ன கடவுளின் வாகனங்கள் சொல்லுங்க பாப்பா. எலி, நாய்,
என்னத்தின் வாகனம்? எலி வந்து பிள்ளையாரப்பான வாகனம். மற்றது என்ன சொன்னீங்க? நாய். நாய் என்னத்தின் வாகனம்? வைரவற்ற. எங்களை காத்து நிக்கிறதா வைரவர். என்ன இவர் வந்து ஒரு காவல் தெய்வம். அவற்ற வாகனம் என்ன? நாய். ஓகே. மயில். முருகன்ற. இந்த கடவுள் நிறைய பிடிக்கும். ஓகே, சிவபெருமான் பிடிக்கும். அப்ப சிவபெருமான் வாகனம் என்ன? என்ன என்னத்துக்கு மேல சிவன் ஏறி இருக்கிறவர்? பாம்புக்கு மேல இல்ல, வானத்துக்கு மேல. பாம்பு வந்து கழுத்துல சுத்தி இருக்கும். பாம்பு இல்ல, அவர் வந்து இடபம், அதாவது மாடு. பார்க்கலையே ஒரு நாளும். ஆனா சிவபெருமானம் நிறைய பிடிக்கும். ஏன் பிள்ளைக்கு சிவபெருமானம் பிடிக்கும்? சாப்பிட சிவன் நிறைய சாப்பாடு கொடுக்கிறார் போல. என்ன சாப்பாடு பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும்? சோறு. கறி என்ன கறி பிடிக்கும்? மீன் கறியோ? சரி, வேற என்ன கறி பிடிக்கும்? மீன் சார்ந்த எல்லா கறியுமே எங்களுக்கு பிடிக்கும். அதால வந்து எல்லாத்துல மீன் சம்பளண்டான மீன் டின், மீன் பொரியல், மீன் குழம்பு எல்லாமே பிடிக்கும். சரி, ஓகே. டாக்டரா வந்த அப்புறம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? என்ன விளையாட்டு பிடிக்கும்? போன்ல என்ன செய்யற நீங்கள்? என்ன செய்றீங்க போன்ல சார்? விளையாடுற போன்ல. ஹலோ, யார் கதைக்கிறது அப்படி கதைப்பீங்களோ? என்ன விளையாட்டு விளையாடுற நீங்கள்? என்ன விளையாட்டு விளையாடுவீங்க போன்ல? தெரியாது. ஆனா நாங்க போன் பார்க்க கூடாது. பார்த்தா என்ன நடக்கும்? கண் பழுதா போயிடும். கண் பழுதான எங்களுக்கு என்ன தெரியும்? யார் எங்க நிக்கணும், போயினும் வெறியினும் எதுக்குமே தெரியாது. என்ன அப்ப அதால வந்து நாங்க போன் பார்க்க கூடாது. என்ன சரியோ? ஆத்தி சூடி சொல்றீங்களா? எனக்கு சொல்லுங்க. ஆத்தி சூடி அமர்ந்தவனே ஏத்தி ஏத்தி தொழுவாம் ஜாமி என்னையும் பிதாவும் முன்னது செய்வோம் ஆலயம் தொடுவது சாலகும் நன்று இல்லறம் அல்லது நல்லறம் அண்டு ஈயாத்திட்டு ஈயான் கொள்வ உண்டில் சுடுங்க பெண்டிற்கு அழகு ஊருடன் பவக்கி வேலுடன் கெடும் எண்ணம் அழுத்து கண்ணனத்தாகும் ஏவா மக்க ஊவாமருந்து ஐயம்புகினும் செய்வன செய் ஒருவரை பற்றி ஓரகத்திரு ஓதத நன்று வெளியத்து கொழுக்கம் அவ்வியம் பேசு அக்கத்துக்கு அழுகு அகமும் காசும் சிக்கன தேடு. சரி, நீங்க சிவபெருமானிட்ட போவீங்க தானே? அங்க போய் தேவாரம் சொல்றீங்களோ? என்ன தேவாரம் சொல்லுவீங்க? என்ன தேவாரம் சொல்றீங்க? சொற்றுணை வேதியன் பாடி கேட்டுங்க பாப்போம். எனக்கு சொற்றுணை வேதிய சோதி வானவ பொச்சுனை திருந்தடி பொருந்தால் கைதோள கற்றுனை பூட்டிய கடலில் பாச்சினம் நச்சுனையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஜெரோன். சரி, உங்களோட பேர்? ஓகே. ஜெரோன் வந்து தம்பி தங்கச்சி அண்ணாவோட என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? தேரா தேரா. வேற சார் சொல்றது தேரா தேரா. அண்ணா. அண்ணா உங்களுக்கு சொல்ல தெரியாதோ? சொல்லுங்க பாப்போம். அண்ணா சொல்லுங்க, கவனிக்கு இருக்கணும். என்னென்னு சொல்ற வர அண்ணா? தாரா 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 தண்ணிக்குள்ள, அப்படித்தானே? சரி, நான் சொல்றது பார்த்தீங்களா, எனக்கே தெரியுது. இனிமேல் அண்ணா சொல்லிக்க கவனமா இருக்கணும். என்ன சரி, அண்ணாட்ட வந்து நீங்கள் பாடம் படிக்கிறீங்களோ? என்ன சொல்லித்தாரவர் அண்ணா? கண்ணே மணியே. கண்ணே மணியோ? பாடி கேட்டுங்க பாப்போம். தெரியாது, ஆனா அண்ணா சொல்றவர் என்ன? சரி, ஓகே. இப்ப பறவைகளின் ஒலி சொல்லுங்க பாப்பா. பறவைகளின் ஒலி. காகம் என்னண்டு கத்தும்? கா கா கா. நாய்? ஒல் ஒல். பூனை?
கிளி, குயில், கீச் கீச்சண்டு கீச்சண்டு என்ன கத்துறது? குருவி. குயில் வந்து கூ கூ என்னண்டு கூ கூ பாடும். என்ன குயில் தானே பாடுறதா மினிமையா? எங்களோட ஜெரோன் பாடுற மாதிரி குயில் பாடும். சரியா ஜெரோன்? ஜெரோன் குட்டி எங்களோட அழகா கதைச்சிருக்கிற மற்ற 2 குட்டிஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். இடைவெளியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது கதைக்கிறதுக்கு ரெடியா? கொண்டையில நெல்ல பூவெல்லாம் வச்சு என்ன பூ வச்சிருக்கிறீங்க? ரோசா பூ. எங்கால ரோசா பூ? உங்களோட ரோஸுக்கு அம்மா வேண்டி தந்தவா? சட்டையிலும் ரோஸ் இருக்கு, தலையிலும் ரோஸ் இருக்கு. பிள்ளைக்கு என்ன பூ பிடிக்கும்? ரோசா பூ. அதால நாங்கள் ஒரே ரோசா பூ மயமா வந்திருக்கிறோம். என்ன பிள்ளைக்கு என்ன பேர்? எங்கட ரோசாப்பு பிள்ளைக்கு என்ன பேர்? ரித்திகா. ரித்திகா அம்மாக்கு என்ன பேர்? அப்பாக்கு? சரி, அம்மா என்ன செய்யற, அப்பா என்ன செய்யறார்? அம்மா வீட்டு பணி. வீட்டு பணி. அப்பா? கடற்தொழிலுக்கு போறவர். சரி, வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? ரித்திகா வீட்ட அம்மம்மா. வேறு ஐயா. வேறு தங்கச்சி இருக்குது. ரித்திகாக்கு என்ன பேர்? தன்வி. ரித்திகா தங்கச்சி நீங்களும் தான். தம்பியும் இருக்கு. தம்பிக்கு என்ன பேர்? ஆதேஷ். அப்ப ரித்திகா தான் மூத்த பிள்ளை. என்ன செய்யணும்? நாங்கள் பொறுப்புள்ள அக்காவா நடக்கணும். குலப்படி எல்லாம் செய்யாம வடிவா படிக்கணும். என்ன ரித்திகா? ரித்திகாவுக்கு படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்? படிச்சு நாங்க பெரிய ஆளா வருவோம் தானே. வந்த பிறகு டாக்டரா வர விருப்பமோ, நர்ஸோ அல்லது இன்ஜினியரோ என்ன வர விருப்பம்? டீச்சரோ? எது? டீச்சரா வரணுமெண்டு ஆசை. பிள்ளைங்க டீச்சருக்கு என்ன பேர்? சரி, 4 பேரும் என்ன படிப்பிக்கிறவே பிள்ளைக்கு? சச்சோ, உங்களுக்கு 2 டீச்சரோ? சரி, 2 டீச்சரும் என்ன படிப்பிக்கிறவே? ஒரு டீச்சர் மாறி மாறி படிப்பிக்கிறவையோ? சரி, இப்ப எனக்கு மரங்களின் பயன்கள் சொல்லுங்க பாப்பா. மரங்களின் பயன்கள். குடித்தல். நீரின் பயன்களா? சொல்லுங்க. குளித்தல், ஆடை கழுவுதல், சமைச்சல், தாவரங்க நீர் ஊற்றுதல். குடிக்கிறது, கழுவுறது, எங்களுடைய அன்றாட தேவைக்கு பாத்திரம் கழுவுறது எல்லாத்துக்குமே நீர் தேவை. என்ன நீர் எங்களுக்கு வந்து முக்கியமான ஒன்று. நீர் இல்லைன்னா என்ன நடக்கும்? நாங்கள் எல்லாம் இறந்துருவோம். ஏன் தெரியுமோ? நிறைய வெப்பமா இருக்கும். நிறைய வெப்பத்துல நாங்க என்ன செய்வோம்? தண்ணி விடாய்க்கும், வறட்சி, சாப்பாடு இல்லாம இருக்கும். அப்ப அதால வந்து நாங்கள் எல்லாருமே, நாங்க மட்டும் இல்லை, மரம், செடி, கொடி, விலங்கு, மனிதர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இறக்க நேரிடும். அப்ப எங்களுக்கு நீர் வேணுமெண்டா என்ன செய்யணும்? நாங்கள் ரித்திகா நிறைய மரங்கள் வளர்க்கணும். என்ன வளர்ப்போமோ? இனிமேல் ரித்திகான பர்த்டேக்கு நாங்கள் மரம் நடுவோம். சரியா ரித்திகா? பிள்ளைங்க பர்த்டே எப்ப முடிஞ்சது? யார் என்ன வாங்கி தந்தது ரித்திகாக்கு? பிறந்த நாளைக்கு இந்த சட்டை போட்டேன். அடடா, அப்பாவும் அம்மா சட்டையெல்லாம் எடுத்து தந்திருக்கிற ரித்திகாக்கு. இனிமே நாங்கள் ஒரு குட்டி மரம். ரித்திகாவிட என்ன மரம் நிக்குது? செம்பருத்தி பூ, வெள்ளைப்பூ, ஜம்புக்கா மரம், பூமரம் எல்லாம் நிக்குது ரித்திகா விட்ட.
தேசிக்கா மரம் தேசிக்கா காய்க்குமோ? காய்க்குது இப்போ தேசிக்க. பப்பா மரம் நிற்குது. பப்பாசி பழம் சாப்பிட்றீங்களோ? பிள்ளைக்கு எந்த பழம் நிறைய பிடிக்கும்? விழாப்பழம். பிலாப்பழம் பிடிக்கும். வீட்டை நிற்குதோ பிலாப்பழம்? இல்லை, ஆனால் அப்பா வந்து கட்டாயம் ரித்திக்காக வாங்கி தருவார். அப்படிதான் ரித்திகா? அப்படியோ? சரி ரித்திகா, இப்போ என்ன கரடி மாமா பாடி காட்டுறீங்களோ? பாடு. கரடி மாமா எங்கே போறீங்க? காட்டு பக்கம் வீடு அங்கே போறீங்க. கம்பளி சட்டை நல்லா இருக்கு, யாரு தந்தாங்க? கடவுள் அந்த சொத்து தானே, வேறு யாருங்க? சரி, ரித்திகாவுக்கு கண்ணு கடிச்சு விட்டதார்? அம்மா. அம்மா. சொண்டுக்கு? அம்மா. அம்மா. அப்போ அம்மாவுக்கு ஸ்டைல் என்ன நிறைய பிடிக்குமா? அப்படிதான் ரித்திகா? பிடிக்குமா அம்மாவுக்கு நிறைய? அம்மாவுக்கு பிடிக்குமா ரித்திகாவுக்கு பிடிக்குமா? ரித்திகாவுக்கு தான் பிடிக்கும் போலடாக்கு. ரித்திகாவுக்கு பிடிக்கும். தமிழ் தாய் வாழ்த்து சொல்றீங்களா ரித்திகா? சொல்லுங்க பாப்போம். தமிழர், சிங்களவர், முஸ்லிம், பரங்கியர். ஓகே, இது வந்து எங்கட இலங்கையில இருக்கிற இனத்தவர்கள். தமிழ், சிங்களம், முஸ்லீம், பரங்கியர் என்ற இனத்தவர்கள் வந்து இலங்கையில இருக்கிற. எனக்கு வந்து நான் உங்களை கேட்டது வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடி காட்டுறீங்களோ? வாழ்க நிரந்தரம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவை, வான மறந்த அனைத்தும் அறிந்து. வன்மொழி வாழி, ஏழ்கடல் வாய்ப்பின் கண்மன மீசி, இசை கொண்டு வாழியவோ எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்னும் வாரியவை. சூழனி நீங்க தமிழ் மொழியோங்க, துலங்குக வையகமை, தொல்லை வினைதல் தொல்லையங்க துவகே தமிழ் மகளே. நன்றி. நன்றி. ஏன் பாடமாக்கினீங்கள்? டீச்சர் சொல்லி தந்த. டீச்சர் சொல்லி தந்தவா? வேற என்ன டீச்சர் சொல்லி தந்தவா பிள்ளைக்கு? இணைக்கிறதெல்லாம் டீச்சர் தாரவா? பாட்டு சொல்லித? என்ன கதை சொல்லி தந்தவா டீச்சர்? சொல்லுங்க பாப்பா. காகம் உணவு தேடி பறந்து சென்றது. கொஞ்ச நேரம் தாகம் அடித்த ஒரு தோட்டத்தில் பானையில் தண்ணீர் இருப்பதை கண்டது. பறந்து விழுந்த விளிம்பில் உட்கார்ந்தவர். தண்ணி எடுத்து பார்க்க தண்ணி எட்டலையே. சிறு நேரம் யோசிக்க ஆரம்பித்தது. ஒரு யோசனை தோணது. சிறு கற்களை கண்டது. எடுத்து பானையில் போட தொடங்கினது. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் மேலே ஏறி வந்தது. காக்கா தாகம் தீரி தண்ணீர் குடிச்சு சந்தோஷமா பறந்து போய் நீரி முயற்சி திருவினையாக்கும். நாங்க கட்டாயம் என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். என்னம்மா? முயற்சி எடுத்தா தான் எங்களுக்கு வந்து அது பலன் கிடைக்கும். சரியோ ரித்திகா? ஓகே ரித்திகா, அடுத்ததா எனக்கு என்ன இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களோ? பிரஷ் பிரஷ் பாடும். Brush, brush, brush your teeth, brush it every day. Father, mother, brother, sister, brush it every day. Wash, wash, wash your face, wash it every day. Father, mother, brother, sister, wash it every day. Comb your hair, comb it every day. Father, mother, brother, sister, comb it every day. Eat your food, eat it every day. Father, mother, brother, sister, eat it every day. ஓகே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும். சரியோ? உங்களுக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும் ரித்திகாக்கு? வெள்ளார. அதுதான் இந்த தலைமுடியோ உங்களுக்கு? ரித்திகா, பறவைகளின் வாழ்விடங்கள் சொல்றீங்களோ? சொல்லுங்க பாப்பா. தூக்கணாங்குருவி கூடு, தேங்கூடு, கிளி மரப்பந்து,
சாமி நிலை பந்து கரையாம்புற்று. ஓகே, எல்லாம் பார்த்துருக்குறீங்களோ நீங்கள்? தூக்கணாங்குருவி கூட எல்லாம் பார்த்துருக்குறீங்களோ? எங்கே பார்த்துறீங்க? கொப்பில ஒட்டி கிடந்தது. அட்டடா, கொப்பில் பள்ளிக்கூடத்துல ஒட்ட சொன்னது. பள்ளிக்கூடத்தில் ஒட்ட சொன்னதால நீங்கள் அழகாக ஒட்டி இருக்கிறீங்களே என்ன? சரி, ஓகே. நான் இப்போ நேராக பார்த்ததில்லை. சரி, அப்பாட்ட கேட்டு போய் பாருங்க. சரி, அப்பா எங்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறார் பிள்ளைய? டூருக்கு. எங்கே போனீங்க டூருக்கு? தேயிலை தோட்டம் பார்த்தேன். அட்டடா, வேறு என்ன பார்த்தீங்க? குதிரை பார்த்தேன். குதிரை பார்த்தீங்க. வேற நூறையிலையா போயிருக்கிறீங்களா? அப்போ என்ன குளிர்ந்ததோ பிள்ளைக்கு அங்கே போக? குளிரையிலையோ பிள்ளைக்கு அங்கே? குளிர்னது. நீர்வீழ்ச்சியில விழிச்சானாங்க. அடடா, வேற? அது தண்ணி குளிரும். ஓ, தண்ணி குளிரும் என்ன? மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம். ரித்திகா வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறா. மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். இடைவெளியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர் அண்ணாக்கு? ஆனா விபின். விபின். சரி, ஓகே. விபின் அப்பா என்ன வேலை செய்யறார்? வெளிநாடு இல்ல மெக்கானிக். என்னமா? மெக்கானிக்கோ? அப்ப தம்பி சொன்னான் வெளிநாடு. அது அங்க அது மெக்கானிக் செஞ்சுட்டு போனவன். சரி, ஓகே. மெக்கானிக் செய்துட்டு வெளிநாடு போயிட்டேன். உங்களோட தங்கச்சிக்கும் தம்பிக்கும் என்ன பேர்? அசத் அமினா. அசத் அமினா. சரி, உங்களுக்கு எந்த தம்பி? அப்ப இந்த தம்பியை நீங்களும் விட்டாச்சு? இல்ல. அப்ப இல்ல, நான் முடியல. இவனை வச்சிருக்கிறேன். அதால நான் சொல்லேன்ல. சரி, எந்த தம்பியை நிறைய பிடிக்கும்? 3 பேர். 3 பேரையும் பிடிக்கும். நிறைய பொறுப்புள்ள அண்ணா. என்ன? சரி, எத்தனை வயசு? 7 வயசு. நான் இந்த தம்பியை விடையில வச்சிருக்கிறேன்னு அழகா சொல்லப்படுகிறது. சரி, ஓகே. எந்த ஸ்கூல்? ரோமன் கத்தோலிக்க தமிழ் கிழவன் பாடசாலை. டீச்சருக்கு என்ன பேர்? கௌரி டீச்சர். சரி, அம்மா என்ன செய்யறா? அம்மா வீட்டு வேலை செய்யறா. வீட்டு வேலை செய்து உங்கள் 4 பேர்ட்ட வேலையும் செய்யவே அம்மாக்கு நேரம் சரி இல்ல. நானும் செஞ்சு கொடுக்குறேன். என்ன செய்து கொடுக்குற நீங்கள்? அந்த உடுப்பு அம்மா நிச்சயம்னா அம்மா பாண்டு உடுப்பு முடிக்கிறேன், அடிச்சு வைக்கிறேன், முத்தம் கூட்டுறேன், சட்டிவான கலர். ஐயோ, எவ்வளவு பொறுப்பு இல்ல பிள்ளை. என்ன எல்லா அம்மா மேரும் ஆசைப்பட போயினோம், எங்களுக்கு இப்படி ஒரு பிள்ளை இல்லையே அப்படி என்று சொல்லி. சரி, வேற என்ன செய்து கொடுப்பீங்க? என்ன உடுப்பு கிளம்புவேன். அந்த அம்மாவுக்கு அந்த கடைக்கு போய் சாமான் வாங்கி கொடுப்பேன். ஓகே, அப்ப அதே மாதிரி நாங்க படிக்கவும் வேணும் விபின். சரியோ? படிப்பீங்களோ நல்லா? ஓகே. என்ன வர விருப்பம் விபினுக்கு? இன்ஜினியரா. அப்ப அம்மாக்கு வேலை செய்து கொடுக்கறத விட உங்களோட அம்மாக்கு வந்து நீங்க இன்ஜினியரா வரதான் கூட விருப்பம். சரிங்க. அப்ப அம்மாக்கு உதவி செய்ததோட நீங்க படிக்கவும் வேணும். சரி, ஓகே. என்ன பாடம் நிறைய பிடிக்கும் விபினுக்கு? சுற்றாடல். சுற்றாடல் என்ன பாடம் படிக்க பிடிக்கும்? சுற்றாடல்ல பறவைகள் வாழும் இடம், விலங்குகள் எல்லாமே நல்ல படத்தோட இருக்கு. நாங்க அதை படிக்கிறதுக்கு ஈஸி. என்ன சுற்றாடல்? பிடிக்கும். சுற்றாடல் தான் எனக்கு பிடிக்கும். சரி, ஓகே. 2 தம்பியில இந்த தம்பியை பிடிக்குமா மற்ற தம்பியை பிடிக்குமா? 2 பேரையும் பிடிக்கும். இவனை சொன்னா அவன் எனக்கு மண்டை வண்டியா ஓட்டுவான். ஐயோ, என்ன மட்டும் சொல்லிடுவான். ரொம்ப சொல்லி போடுவானோ? அதால இவனையும் சொல்லல. அது என்ன, அவனையும் சொல்லல. அதை விட எனக்கு 2 பேரையும் பிடிக்கும். ஏன் இந்த மண்டைய பழுதாக்குவான். எல்லாரும் அடிப்பினமோ பிள்ளைக்கு? எல்லாரும் அடிப்பினமோ? இல்ல, அம்மா நான் குலப்பட செஞ்சதான் அடிக்கிறவா.
ஓ தம்பியாக 2 பேரும் அவன் என்ன விடக்குள்ள மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் நினைந்திருக்கோம். விபின் வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ விபின் வந்து எங்களுக்கு தேவார போட்டியில வந்து தான் எத்தனையாம் இடம்? முதலாம் இடம். சரி, என்னென்ன தேவாரம் பாடினீங்கள்? நத்தார்படை பாடுங்க பாப்பம். நத்தார்படை ஞானன் பசு ஏறினனை கவுள்வாய் மத்தம் மத யானையோரே ஒத்த மழ ஆளன் அத்தாயிய தொண்டத்தோளு பாலாவியின் கரமேல் செத்தாரெழும்பு அணிவாந்திரு கேதிச்சரத்தானே. திருச்சிற்றம்பலம். எந்த கோயிலுக்கு போவீங்கள் விரும்பி? முருகன். முருகன். அப்ப நல்லூருக்கெல்லாம் போயிருக்கிறீங்களோ? வேற எந்த முருகன்கிட்ட போற நீங்கள்? செல்லக்கதிராம கந்தன்கிட்ட. ஓகே. வேற? சன்னதிக்கு. ஓகே. வேற? அவ்வளவு அம்மா கூட்டிட்டு போடுவோம். அவ்வளவுக்கு தான் அம்மா கூட்டிட்டு போறவா? ஒரு அப்பா வேதம் அங்க அங்க பாம்பு வழி கட்டி அந்தோணியாரும் கூட்டிட்டு போடுவோம். ஓகே. அப்பா வேதம், அம்மா சைவம். அந்தோணியார்கிட்டையும் போறது, முருகன்கிட்டையும் போறது. உங்களுக்கு எங்க போக பிடிக்கும்? நிறைய பீச்சுக்கும் டூருக்கு. பீச்சுக்கு எங்க போயிருக்கிறீங்க? இதுல போறேல போகல. அம்மா இன்னும் கூட்டிட்டு போகல. கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் கூட்டிட்டு போவா. சொல்லிட்டு அப்பா காசு போட்டு வர 2500 வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் பர்த்டேக்கு. ஓகே. அப்பா இல்லாம கஷ்டம் தான். உங்கள் 3 பேரையும் அம்மா கூட்டிட்டு போறதுக்கு 4 பேரையும். அப்ப கொஞ்சம் நீங்க வளர்ந்த அப்புறம் கூட்டிட்டு போவா. சரியே? சரியோ? ஓகே. சரி. ஓகே. இப்ப எனக்கு கண்ணே மணியை பாடி கேட்டுங்க பாப்பம். கண்ணே மணியே எழுந்திடு காலை கடனை முடித்திடு திண்ணை மேலே அமர்ந்திடு தினமும் பாடம் படித்திடு அப்பா சொல்லை கேட்டிடு அம்மாவுக்கு உதவிடு மனதில் நல்லதை நினைத்திடு மற்றவருக்கு உதவிடு. ஓகே. நாங்க மற்றவருக்கு எப்பயும் உதவணும். என்ன நீங்க உதவுற நீங்களும் மற்றவருக்கு? சரி. ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். விபின் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம். இன்றைக்கு வந்து 3 குட்டீஸும் எங்களோட அழகாக கதைச்சிருக்கிற 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.